ஹாய் கைஸ், குட் மார்னிங். டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். அஸ் யூஷுவல் டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து காலையில் 12:30 2:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 3:30 5:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நைட்டு வந்து 7:30 9:00 வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்லாட் எதுக்குன்னா லைவ் டேரட் கார்ட் செஷனுக்கு, இல்லைன்னா கால் செஷனுக்கு. கால் செஷன் 1.5 ஹவர்ஸ்க்கு 1500 rupees. ஓகேயா? லைவ் டேரட் கார்ட் செஷன் ஃபுல் ரீடிங்க்கு லைவ் செஷனுக்கு 2500 rupees. இந்த லைவ் செஷன் டேரட் கார்டு இல்லாமல் ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்க. ரெக்கார்டட் ரீடிங் ஃபுல் பர்சனலோ இல்லை ஃபுல் ட்வின் ஃப்ளேமோ வேணும் அப்படின்னா 2000 rupees ஆகும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்டட் ரீடிங்க்கு உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்கை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? ஸோ கோச்சிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கேட்குறதில்ல. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கிட்டோம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எமோஷனல் ஹீலிங் வேணும், எங்களுக்கு ஒரு கோச்சிங் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காகவே அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே கோச்சிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோச்சிங்கை இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் அஸ் யூஷுவல் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகே? டுடேஸ் எனர்ஜி வந்து 6 of Pentacles. 6 of Penticlesங்கிறது நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாமே வந்து கிவ் அண்ட் டேக்கில் பேலன்ஸ் இருக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்துலையும் எனர்ஜியே நீங்கள் வந்து உங்களோட கிளைண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீலிங்காக ஒரு பர்சனுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால், அந்த எனர்ஜியை உங்களுக்கு பிரபஞ்சத்திலேருந்து உங்களுக்கு எடுத்துக்கவும் தெரியணும். அதே மாதிரி நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். ஃபஸ்ட்டு தனக்குத்தானே கொடுத்துக்க தெரியணும், நிறைவை கொடுக்க தெரியணும். நிறைவெல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் எல்லா தருணத்துலேயும் அது பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ண தெரியும். தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறது தெரியணும். இன்னொன்று, ஐஎம்ஐ இம்பார்ட்டன்ஸ், ஐஎம்ஐ ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு உங்களை சூஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கு நீங்கள் தான் உங்களோட ப்ரையாரிட்டி அவுட் ஆஃப் லவ் கான்ஷியஸ்னஸ். ஓகேயா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டியூட்டி கான்ஷியஸ்னஸ். உங்களுக்கு நீங்கள் டியூட்டி கான்ஷியஸ்னஸ் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி அவுட் ஆஃப் லவ் கான்ஷியஸ்னஸ். உங்கள் டிபெண்டன்ஸ் தான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வித்தியாசமும் முதல்ல புரியணும். ஸோ அப்போ வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண தெரியணும். அந்த பேலன்ஸ் எங்கே தேவைப்படுது, எப்படி தேவைப்படுதுங்கிற நுட்பமும் தெரியணும்.